திருச்சியில் திமுகவினுடைய மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் இருக்கும் வரை, திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாதுன்னு சவால் விட்டிருக்கிறார். கோட்டைக்கு அச்சாரமாக திமுகவினுடைய திருச்சி மாநாடு, மலைக்கோட்டையில் மேஜிக் செய்வாரா மோடி, இந்த தலைப்பில் நாம் இன்னைக்கு கோட்டை நடத்த இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அனுப்பிடுத்த விரும்புகிறேன். திமுகவிலிருந்து துரை தமிழ்ச்செல்வன், வணக்கம் துரை. அதிமுகவிலிருந்து சசிரேகா, வணக்கம் மேடம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மோசஸ், வணக்கம் மோசஸ். வணக்கம். பாரத ஜனதா கட்சியிலிருந்து விஜயதாரன், வணக்கம் விஜய். விஜயதாரன் மேடம், பார்த்தீங்களா ஸ்டாலினோட பேச்சை கேட்டீங்களா? அவர் எப்போ பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பை மட்டும்தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சி அமைக்குங்கிறத மறந்துடுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுதான் இங்கே. அதை விட்டுட்டு அவர் பாஜக எதிர்ப்பை வச்சே தமிழ்நாட்டை கையில் எடுக்கலாமான்னு அவர் ஆலோசனை பண்ணுறாரு. அவர் யோசிக்கிறதுல தவறு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு தப்பான ஆலோசனை. யார் இந்த ஆலோசனையை கொடுத்துருந்தாலும் தவறுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் திமுகவுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தான் இந்த எலெக்ஷன். தமிழ்நாடு மக்கள் திமுக வேணுமா வேணாமா அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் இது. அதனால திமுகவோட ஆட்சி, அதோடைய ஆன்டி இன்கம்பன்சி, சிவியர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிறைய பாலியல் வன்கொடுமை. நேற்று மகளிர் தினத்தன்னைக்கு கூட நாமக்கல் குமாரபாளையத்தில் 7 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு போதைப் பொருள் பழக்கம் சிவியராக இருக்குது. அதனாலே அந்த குழந்தைய நேற்றைய தினம் மகளிர் தினத்தன்னைக்கு மகளிர் தின வாழ்த்து கூட சந்தோஷமாக சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இதுல இவர் நடத்தினாலும் தனிமனித வக்கர எண்ணம் கொண்ட பாலியல் குற்றவாளிகளுக்கு அது மார்ச் 8 தெரியாதுல்ல. மார்ச் 8 தெரியாது, நமக்கு தெரியுதே மார்ச் 8. அன்னைக்கு கூட இந்த கொடூரத்தை இந்த தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டியதா இருக்கே. அதுதானே இப்ப அதை கட்டுப்படுத்த தனிநபர்களுடைய இந்த ஒரு அரசு என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. நீங்க தனிநபர் பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுக்கோப்பா கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ போதை அடிமைகள் ஏற்பட்டு இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்காது. இன்னைக்கு 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்ட்டு என்சிஆர்பி டேட்டா. 125% போக்சோ வழக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போக்சோ குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழகத்தில். அது என்சிஆர்பி டேட்டா. அந்த வகையில் இவ்வளோ கொடுமைகளோ தனிநபர்கள் பண்றாங்க. தனிநபர் எப்படி பண்றாங்க, அதுக்கு அடித்தளம் என்ன, ஆணிவேர் எங்க இருக்கு, அதை ஒழிச்சு கட்டணும். இருங்க தம்பி, நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த அளவில் இன்னைக்கு இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிற இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதுக்கோட்டையில் அரசு பள்ளியில் மாணவிகள் கையில் டாஸ்மாக் மதுபானம், அந்த வீடியோ காட்சிகளை நாம் எல்லாரும் பார்த்தோம். அந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ நடக்குதுன்னா இந்த டாஸ்மாக் மதுபானம் குழந்தைகள் கையில் கிடைக்குது, சிறுமிகள் கையில் கிடைக்குது. அப்போ எந்த அளவுக்கு இந்த மது பழக்கம், இந்த போதைப்பொருள் பழக்கம், கட்டுக்கடங்காத போதைப்பொருள் பழக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய சீரழிவு. இன்னைக்கு தாய் தந்தைக்கு பயம், குழந்தைகளை வெளில அனுப்புறதுக்கு நம்ம பயந்து போயிருக்கு. தனிநபர் பிரச்சனை நம்ம பார்க்க முடியாது. இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு உண்மையாவே இந்த அரசுக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெறும் பாஜக வச்சு பூச்சாண்டி காமிக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு சயின்டிஃபிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கா எவ்வளவோ விஷயங்களை செய்யறோன்னு இந்த அரசு மார்த்தட்டி கொள்றாங்க. நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், பெருமையா உள்ளதெல்லாம் பெருமையெல்லாம் சொல்லட்டும், நம்ம பெருமையை நம்ம அங்கீகாரப்படுத்தலாம். ஆனா அதே நேரம் சிறுமியா இருக்கக்கூடிய இந்த மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கு இவங்க தீர்வு காண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா சயின்டிஃபிக்கா வழிகளை கண்டுபிடிக்கட்டும். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. போதைப் பொருட்களில் மது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுது, மற்ற எந்த போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அது இந்திய அளவிலான ஒரு ஃபெனாமினா. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவுகிற ஒரு போதைப் பொருள் பிரச்சனையை தமிழ்நாடோட பிரச்சனை எப்படி சுருக்குவீங்க? இந்தியாவுக்குள் ஊடுருவி இருக்கிற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த மோடி தவறி இருக்காருன்னு விஜயதாரணி சொல்றாங்க. இல்ல, கிடையாது. அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அளவுல குஜராத்ல மாட்டினது ஜாஃபர் சாதிக்கு, தமிழ்நாட்டுக்காரர் புரியல. குஜராத்னால தான் மாட்டினார் அவரு. குஜராத்தா இல்லாம தமிழ்நாடா இருந்தா மாட்டிருக்கவே மாட்டாரு. எல்லா விதமான ஆல்கஹால் அல்லாத போதைப் பொருட்களும் மற்ற மாநிலங்கள் வழியாக தமிழ்நாட்டுக்குள் வருகிற போது அது ஒரு இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம். இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளத்தை தடுக்க தவறியதா ஹோம் மினிஸ்டர் கேட்கிறேன். இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளத்தை தடுக்க தவறது இல்ல, குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற காவல்துறையை வச்சு என்சிபிக்கு தகவல் கொடுத்தா கூட போறோம்.
இன்டெலிஜென்ஸ் உங்க கையில இருக்கு. போதைப் பொருள் நடமாட்டத்தை இந்தியாவுக்குள் ஒழிக்க தவறி விட்டது பாஜக இல்லையா? இன்டெலிஜென்ஸ் யார் கையில இருக்கு? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ். ஐபி யாருக்கு இருக்கு? ஐபி யாருக்கு இருக்கு? ஐபி இருக்குங்க, ஆனா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் தான் பொறுப்பு இதுக்கு. இல்ல மாடா, எனக்கு புரியல. தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவுகிற போதைப் பொருட்கள் கேரளால இருந்து வந்துச்சா, ஆந்திரால இருந்து வந்துச்சா, குஜராத்ல இருந்து வந்துச்சா, கண்டறிய வேண்டியது யார்? காவல்துறை. கண்டறிய வேண்டியது யார்? பார்டர்ல காவல்துறை என்ன செய்யுது? இல்ல மற்ற மாநில இல்ல நீங்க இந்திய அளவுல ஏன் போதைப் பொருட்கள் நடமாட்டம் கம்மியாகல? இந்திய அளவுல இருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிறதுலே அதிகம். இந்திய அளவுல இருக்கிற போதைப் பொருளை வந்து அந்தந்த மாநிலங்கள் கட்டுப்படுத்தணும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுல இந்த மாநிலம் கட்டுப்படுத்தணும். இந்த மாநிலம் கட்டுப்படுத்த தவறிடுச்சு. அந்த அளவுல இன்னைக்கு பாலியல் குற்றங்கள், சிறுவர்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. தாங்க முடியாத துயரத்துல பெண்கள் இருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுல இவங்க வந்து என்ன ஸ்கீம் கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதனால